அசைவம் சாப்பிட்றவங்க மட்டும்தான் பேலியோ டயட் ஃபாலோ பண்ண முடியும். சைவமாக இருக்கிறவங்க பேலியோ டயட் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு பரவலாக ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா பேலியோ டயட்டுடைய அடிப்படை என்ன பார்த்தீங்கன்னா, சைவமா அசைவமா அப்படின்றத தாண்டி உயர் கொழுப்பு, சரியான அளவுக்கு புரதம், குறைந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட்டு, அதுவும் காய்கறிகள்லேருந்து கிடைக்கிற மாதிரி தான். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பேலியோ டயட்டை சைவமா அசைவமா அப்படின்ற எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிளான ஒரு அடிப்படையான சைவ பேலியோ டயட்டை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் இப்போ நான் சொல்கிறது ஒரு புரிதலுக்காக மட்டும்தான். உடனடியாக நீ இந்த டயட்டை அப்படியே இந்த சைவ பேலியோ டயட்டை நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் முறையான இரத்த பரிசோதனை செஞ்சு நம்மளுடைய ஆரோக்கியம் நல்வாழ்வு அப்படின்ற முகநூல் குழுமத்தில் பதிஞ்சு உங்கள் சர்க்கரை அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இரத்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை மற்ற காரணிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போது சைவ பேலியோ டயட்டுடைய ஒரு மாடல் டயட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். காலை உணவில் காஃபி டீக்கு பதிலாக பிளாக் காஃபி, பிளாக் டீ அல்லது க்ரீன் டீ எடுத்துக்கலாம். அதாவது காலையில் எந்திரிச்சதும் இந்த காஃபி டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க காலை உணவாக, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டாக அவங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, தானிய உணவுகள் அத்தனையும் தவிர்த்துட்டு பட்டர் டீ, பட்டர் காஃபி அல்லது நல்ல முழு கொழுப்புள்ள பாலில் ஒரு 30 கிராம் பட்டர் போட்டு சாப்பிட்லாம். இல்லை நட்ஸ் வகைகளை நம்ம காலை உணவாக எடுத்துக்கலாம். இது சரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நமக்கு இருக்கும். மதியம் லஞ்சுக்கு நல்ல கீரை பொரியலும் நிறைய காய்கறி சேர்த்த சாலடு, அது சமைச்ச காய்கறிகள், அதோடு சேர்த்து ஒரு கப்பு தயிர், நல்ல வயிறு நிரம்புற அளவுக்கு இதை சாப்பிடலாம். இது ஒரு சிறந்த மதிய உணவாக நமக்கு இருக்கும். மாலை வேளையில் காஃபி டீ சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சர்க்கரை இல்லாத முழு கொழுப்பில் செஞ்ச காஃபியோ டீயோ சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொய்யாக்காய் ஒரு 100 கிராம் சாப்பிடலாம். இரவு வேளையில் டின்னருக்கு கட்டாயமாக ஒரு வெஜிடபிள் சூப்பு, நிறைய காய்கறிகள், பன்னீர் ஒரு 200 கிராம், கோபி அதாவது காலிஃப்ளவர் பொரியல், இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இது ஒரு முழுமையான ஒரு பேலியோ உணவாக இருக்கும். ஆனால் இதில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வயிறு நிரம்புற அளவுக்கு சாப்பிட்ணும். அளவுகளை ரொம்பவும் குறைச்சிக்கக்கூடாது. கட்டாயமாக ஒரு 200 கிராம் பன்னீரையாவது தினமும் உணவில் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு சரியான புரதம் கிடைக்கும். இல்லை சார், இதுக்கு இடையில எனக்கு நிறைய பசி எடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சின்ன சீஸ் துண்டுகள், அது வெள்ளரிக்காய் சாலடு, இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது ஒரு சரியான சைவ பேலியோ உணவு முறையாக இருக்கும். இது ஒரு மாடல் டயட் தான். ஆனால் இந்த சைவ பேலியோவில் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சைவ பேலியோவில் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான புரதம் எடுக்கிறது தான். ஏன்னா நம்ம இந்தியர்களில் தினப்படி உணவு முறையில் புரதம், அதாவது புரோட்டீன் ஃபுட்டு அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சைவ பேலியோலையும் அது ஒரு சேலஞ்ச் இருக்குது. குறிப்பாக அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 100 கிராம் பாதாம் எடுக்கிறாங்க, 200 கிராம் பன்னீர் எடுக்கிறாங்க, அப்புறம் மற்ற உணவுகள்லாம் நம்ம சொன்ன மாதிரி பால் பொருட்கள் எடுக்கிறாங்க, சீஸ் சேர்க்குறாங்க அப்படின்னா கூட அவங்களுடைய ஒரு நாளைக்கு உண்டான புரதம் இன்டேக் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 55 கிராம்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது பரவாயில்லை. ஏன்னா சாதாரண உணவை நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது பேலியோ சைவ உணவு முறையில் 50லேருந்து 55 கிராம் புரதம் கிடைக்கிறது நல்லது தான். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த அட்லீஸ்ட் இந்த 200 கிராம் பன்னீர், 100 கிராம் பாதாமையாவது நம்ம தொடர்ந்து டெய்லி உணவில் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த 50லேருந்து 55 கிராம் புரதம் கிடைக்கும். அதை விட்டுட்டு வெறுமா நீங்கள் வெஜிடபிள்ஸ் மட்டுமே சாப்பிட்டு பால் பொருட்கள் மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா புரதம் உடம்புல சேராது. அப்போ நமக்கு சரியான முறையில் நம்ம உடலில் பசி அடங்காது. புரதம் நிறையா சாப்பிட்டா தான் பசி அடங்கும். பட் சைவ உணவுகளை இந்த மாதிரி சொல்லும் பொழுது 50லேருந்து 55 கிராம் தான் ப்ரோட்டீன் அப்படின்னும் பொழுது அதையாவது நம்ம தவறாமல் சாப்பிடணும். இது ஒரு சேலஞ்சு தான். அடுத்த சேலஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் ஏ. சைவ உணவுகள் எதுலேயுமே வைட்டமின் ஏ கிடையாது. இது உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். நிறைய காய்கறிகளில் வைட்டமின் ஏ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வைட்டமின் ஏல 2 வகை இருக்குது. ஒன்று ரெட்டினால், இன்னொரு பீட்டா கரோட்டின். 2ல் பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உதவுற விட்டமின் ஏ எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினால் தான். இந்த ரெட்டினால் அப்படின்றது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சைவ உணவுகளில் கிடையாதுன்னு சொல்லலாம். இல்லை ஒரு சில உணவுகள் இருந்தால் கூட ரொம்பவும் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இதே தான் பார்த்தீங்கன்னா சைவ உணவுக்காரங்களுக்கு விட்டமின் B12, ஒமேகா 3, விட்டமின் D3 இது எல்லாமே சேலஞ்சு தான்.
இந்த ஒமேகா 3, விட்டமின் B12, இந்த விட்டமின் D3 இது எல்லாமே சைவர்களுக்கு ரொம்ப 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 சான்ஸ் கம்மி அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, விட்டமின் B12 அப்படின்றது எந்த சைவ உணவுகள்லையும் கிடையாது. ஒரு சில உணவுகளில் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்மளுடைய தினப்படி தேவைகளுக்கு அது சரியாக இருக்காது. ஸோ இந்த விட்டமின் A, விட்டமின் B12, ஒமேகா 3, விட்டமின் D3 இதெல்லாம் சைவ உணவுகளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே அவங்க குறிப்பான ஒரு சப்ளிமெண்ட் மூலயமா எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி தான் ப்ரீ அண்ட் ப்ரோபயாட்டிக். சைவ உணவில் பார்த்தீங்கன்னா ப்ரீ அண்ட் ப்ரோபயாட்டிக்கை தொடர்ந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது. எடுக்க முடியும்னா தவறு கிடையாது. ஸோ இந்த மாதிரி சைவ உணவுகளை சரியான முறையில் எடுத்து அதற்கு உண்டான விட்டமின் சப்ளிமெண்ட்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பேலியோவை சைவர்களும் ஃபாலோ பண்ணுறது மிகவும் எளிது தான். மறுபடியும் சொல்கிறேன், நான் சொன்னது ஒரு மாடல் டயட் தான். தொடர்ந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் நல்வாழ்வு முகநூல் குழுமத்தில் உங்களோட முழுமையான இரத்த பரிசோதனை பதிவுகளை பதிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு டயட் சார்ட் வாங்கி அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுமத்தில் டயட் சார்ட் வாங்குறது தன்னார்வலர்கள் அத்தனை பேருமே இலவசமாக தான் அதை கொடுக்குறாங்க. இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு போய் பெருசாக டயட் வாங்குறேன் அப்படின்ற பேரில் யார்கிட்டையும் நீங்கள் காசை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். நன்றி.